Assalamu alaikum. Hello everyone. Welcome to my YouTube channel, Universal Umbrella. Last videoல நாங்க கர்ப்பிணிகளுக்கான உணவு முறை பற்றி பார்த்தோம். அந்த வீடியோவின் தொடக்கமாகத்தான் இன்றைய வீடியோவும் உள்ளது. நீங்க இதுவரைக்கும் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கண்டா இப்ப சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். உணவே மருந்தே உணவோ என்ற பழமொழியை கேள்விப்பட்டிருப்பீர்கள். நீ என்ன சாப்பிடுகிறாயோ அதன்படிதான் உனது உடல்நிலை இருக்கும் என்றொரு ஆங்கில பழமொழியும் உண்டு. நாம் சாப்பிடும் உணவின் தன்மை, அளவு, சாப்பிடும் முறை, உணவு வேலைகளுக்கு இடைப்பட்ட நேரம் ஆகியவற்றை தெளிவாக அறிந்து சாப்பிடுவது, இவையெல்லாம் உணவை மருந்தாக்கச் செய்யும் வலிமை பெற்றவை. வாழ்க்கை வாழ்வதற்கே என்று சொல்லும் போது அந்த வாழ்க்கை மகிழ்ச்சியோடும் நோய் நொடி இல்லாமலும் பிறருக்கு உதவும் வகையிலும் வாழ்வதற்கு சத்துணவு அவசியம் என்பதையும் உணர வேண்டும். உணவை இதற்காக சாப்பிடுகிறோம். உடல் உயிர்ப்புடன் இருப்பதற்காகவும் செயல்படுவதற்காகவும் செயல்படுதல் தொடர்ந்து நடைபெற பழைய செல்கள் இறந்து புதிய செல்கள் உருவாவதன் மூலம் வளர்ச்சி அடைவதற்காக, உடல் ஆரோக்கியத்துடன் இருப்பதற்காக, இப்படி பல காரணங்களுக்காக உணவு உட்கொள்ள வேண்டிய அவசியம் எல்லா உயிரினத்துக்கும் உண்டு. நமது உடல் ஓர் இயந்திரம் போன்றது. இயந்திரம் தொடர்ந்து இயங்க டீசல், பெட்ரோல் போன்ற எரிபொருள் எப்படி தேவையோ அதுபோல் உடல் இயக்கம் தொடர்ந்திட உணவு என்ற எரிபொருள் மிகவும் அவசியம். எவ்வளவு எரிபொருளை பயன்படுத்தினாலும் இயந்திரங்கள் வளராது, தேய்மானம்தான். ஆனால் உடல் அப்படி இல்லை. எரிபொருளை பயன்படுத்தி வளர்ச்சி பெறும், தேய்ந்து போனாலும் மீண்டும் வளரும். அதே நேரத்தில் ஊட்டச்சத்து மிக்க உணவு என்றால் அதன் பலன் மிகவும் அதிகம். எப்படி நம்முடைய மோட்டார் வாகனங்களுக்கு சாதாரண டீசல், பெட்ரோலுக்கு பதிலாக பிரீமியம் வகை எரிபொருளை பயன்படுத்துகிறோமோ அப்படி. உடல்நிலை, வயது, உடல் உழைப்பு, உயரம் இவற்றுக்கு ஏற்ப ஆளுக்கு ஆள் மாறுபடக்கூடிய உணவில் ஊட்டச்சத்துகள் சரியான அளவில் சேருவதுதான் சீரான உணவு முறை எனப்படும். இவ்வாறு சேரும்போது உடல்நலம் போற்றப்படுவதால் அதை சத்துணவு என்றும் சொல்லலாம். உடலுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள் புரதம், மாவு, கொழுப்பு, தண்ணீர், வைட்டமின்கள் எனப்படும் உயிர்ச்சத்துக்கள் மற்றும் தனிமங்கள் போன்றவை. இந்த சத்துகளின் தேவை என்பது ஆளுக்கு நேரத்துக்கு நேரம் மாறுபடும். வைட்டமின் போன்ற சத்துக்களின் தேவையும் பயனும் புரதம், கொழுப்பு, மாவு பொருள்கள் ஆகியவற்றை உட்கொள்ளும் அளவை சார்ந்துள்ளது. நாம் சாப்பிடும் உணவில் புரதச்சத்து, கொழுப்புச்சத்து, மாவுச்சத்து ஆகியவை இருப்பது உங்களுக்கு தெரியும். இவற்றுள் புரதச்சத்து உடலின் வளர்ச்சிக்கு தேவை. மாவுச்சத்து உடல் இயங்குவதற்கான சக்தியை தருகிறது. கொழுப்புச்சத்து உடலுக்கு கூடுதல் சக்தியை தருகிறது. கொழுப்புச்சத்தும் மாவுச்சத்தும் சரியான அளவில் சேர்ந்தால்தான் புரதச்சத்து உடல் வளர்ச்சிக்காக செயல்பட முடியும். இப்படி ஒவ்வொரு பணியையும் பிரித்து செய்கிற இந்த சத்துக்கள் கர்ப்பிணிக்கு மிகவும் அவசியம். ஆகவேதான் கர்ப்பிணி சத்துணவு சாப்பிட வேண்டும் என வலியுறுத்தப்படுகிறாள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.